அன்பார்ந்த 360 டிவி பக்த கோடி மெய்யன்பர்களுக்கும் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை நாங்கள் எங்களுடைய உழைப்பாலும் அன்பாலும் இந்த ஆன்மீக தொகுப்புகளை நிறைவோடும் அன்போடும் போட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதை கண்டு எங்களுக்கு எல்லா விதமான ஆதரவுகளும் அன்போடு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த 360 டிவி நேயர்களுக்கு மனமார்ந்த எங்கள் குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தொகுப்பானது ஸ்ரீமன் நாராயண பெருமானுடைய வைகுண்ட ஏகாதேசி பெருவிழாவை சிறப்புமிக்க இந்த விழாவை பார்க்க உள்ளோம். இந்த ஆண்டிலே இரண்டாவது வைகுண்ட ஏகாதேசி. 2 வைகுண்ட ஏகாதேசி நம்ம இந்த 2023 பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதல் ஏகாதேசியானது ஜனவரியிலே பிறந்து சிறப்பாக எம்பெருமானாருக்கு முடிவுற்றது. இந்த ஆண்டு இரண்டாவது இரட்டிப்பான வைகுண்ட ஏகாதேசியை நாம் இந்த பெருவிழாவை கொண்டாட உள்ளோம். இந்த பெருவிழாவானது எம்பெருமானுடைய அருட்கொடையை பெற வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசைகளை நிறைவேற்ற, எல்லார் வாழ்விலும் எல்லா விதமான இன்பங்களும் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து வைத்த ஆன்மீக வழியில் செல்ல வேண்டும். அதான் நம்ம இப்போ இந்த விரதங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வைகுண்ட ஏகாதேசியில் என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணினா நமக்கு பரிபூரணமான பலன் கிடைக்கும், எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதேசி எத்தனை நாள் விரதம் இருக்கணும், அதோடைய சிறப்பு என்ன, விரதங்கள் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, சுவாமியுடைய அனுகிரகங்களை நம்ம முழுசாக எப்படி பெறுறது, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இங்கே ஏகாதேசியுடைய சிறப்பானது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இந்த விரத காலங்கள் எப்படி என்ன ஏதுன்னு இருந்தாலும் நம்ம தொகுப்பில் சொல்லும்போது முழுமையாக நிறைவாக இந்த விஷயத்தை சொல்லணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏகாதேசியுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே நம்ம ஏகாதேசியை பற்றின சில விஷயங்கள் நம்ம தொகுப்பில் பார்த்துருப்போம். மகாபிரியவா, இந்த காஞ்சி காமக்குடியில் இருக்கக்கூடிய மகாபிரியவா இந்த விரதங்களை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இந்த விரதங்கள் இருந்தால் என்ன என்ன விதமான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் அவெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதில் நமக்கு என்ன தேவை, இந்த யுகத்தில் இந்த காலத்தில் இந்த விரதங்களை எப்படி நம்ம கடைப்பிடிச்சு அதன் மூலமாக எப்படி பலன்களை அடைஞ்சிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஏகாதேசியானது வருகின்ற 23ஆம் தேதி ஏகாதேசி வருது. 23/12/2023 ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சொர்க்கவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலை சரியாக காலை 4 மணிக்கு திறந்துருவோம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பூஜா முறைகளும் அந்த நேரங்களையும் கணக்கு பண்ணி திறப்பா. ஆனால் வைஷ்ணவா எல்லாருமே ஸ்ரீரங்க கோவிலை தான் எடுத்துட்டு அதன் அடிப்படையிலே தான் இந்த விரதங்களை கடைப்பிடிக்கிறார். ஸ்ரீரங்க எம்பெருமானவருடைய கோவில் 23ஆம் தேதி ஏகாதேசி அன்று காலை சரியாக 4 மணிக்கு பரமபத வாசல் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். சொர்க்கவாசல் அப்படின்னா சில வாரம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இந்த சொர்க்கவாசல் ரயில் அப்படின்னு பரமபத வாசல்லாம் டக்குன்னு புரியும். இந்த வாசல் 4 மணிக்கு திறந்துடுவா. இந்த வாசல் திறந்துட்டாலே நம்ம அன்றைக்கே விரதம் இருக்கணுமா, இல்லை அடுத்த நாள் துவாதேசியில் விரதம் இருக்கணுமா, இல்லை மொதல் நாள் தசமியில் விரதம் இருக்கணுமான்னு நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். சிலவா ஏகாதேசி மட்டும் விரதம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவாலாம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. இந்த விரதத்தை 3 நாட்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த 3 நாட்களில் எதில் ஆரம்பிக்கணும், எதில் மத்தியம விரதமாக இருக்கணும், எதில் முழுமையான விரதமாக இருக்கணும், எந்த காலங்களில் விரத நிலையை நாம் பூர்த்தி பண்ண வேண்டும்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நமக்கு 22/12/2023 அன்னைக்கு காலம்புரை 7 மணிக்கு மேலே தசமி முடிஞ்சு ஏகாதேசி அன்னைக்கே ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம என்ன செய்யணும், 22ஆம் தேதி மத்தியானத்தோடு நம்ம ஆகாரங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கணும். ஆகாரங்கள் எல்லாம் நிறைவு பண்ணிடணும். மத்தியானமே இன்றைக்கி ஏகாதேசி ஆரம்பிச்சிருது. அந்த ஏகாதேசி காலங்களில் விரதத்தை இருந்துக்கணும். விரதம் எல்லாராலையும் இருக்க முடியுமா, ஐயா எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எனக்கு உடல் உபாதைகள் வரும், விரதம் இருந்தால் எனக்கு மயக்கம் வரும், அந்த மாதிரி இருக்கிறவாலும் உடல் உபாதைகளை கணக்கு பண்ணி
ஏககால விரதம், ஏகம்னா ஒரு காலம், திரிகால விரதம் 3 காலம், இந்த மாதிரி 1 அல்லது 3 கால விரதங்களை நம்ம உடல்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம விரதங்களை கடைப்பிடிச்சிக்கலாம். இந்த விரதத்தை 23ஆம் தேதி ஏகாதேசி காலம்புற 4 மணிக்கு கோவில் நடை பள்ளியில் சொர்க்கவாசல் பரமபத வாசலை திறந்துடுவா. அன்னைக்கு விரதத்தை முடிச்சுக்கலாமா? இருக்கக்கூடாது. அன்னைக்கு விரதம் ஃபுல்லாக இருக்கணும். அதான் முழுமையான மத்தியமமான ஏகாதேசி அன்னைக்கு தான். சர்வ ஏகாதேசின்னு சொல்லுவாள். இந்த ஏகாதேசியில் முழுமையான விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சிக்கணும். சரி சார், அன்றைக்கி விரதத்தை சாயங்காலம் முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறவா நிறைய பேர் இருப்பாள். இப்போ நம்ம ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் கேட்குறதா நிறைய பேர் இருக்கா. அந்த பதிலை தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்ற ஆர்வம் குறைஞ்சி போச்சு. இப்போ அதனால் நம்ம கேள்விகளை கேட்டால் பதில் முழுசாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அதனால் நம்ம அந்த ஏகாதேசி விரதத்தை முடிஞ்சுட்டு துவாதேசி, இன்றைக்கி ஏகாதேசி காலம்புற 10:30 முடிஞ்சு துவாதேசி ஆரம்பிச்சிடும். துவாதேசி அடுத்த நாள் 24/12/2023 மத்தியானம் வரைக்கும் துவாதேசி. துவாதேசி மத்தியானமே விரதத்தை முடிச்சுக்கலாமா? திதி அன்னைக்கு முடிகிறது, அன்னைக்கு முடிக்கப்படாது. துவாதேசி அன்னைக்கு காலம்புற 7 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய உங்களோட வீட்டில் இருக்கிற பூஜை அறைகளில் ஒரு விளக்கு ஏற்றி, அந்த விளக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு இலை, தலவாழை இலை போட்டு இன்றைக்கி அகத்துக்கீரை அதை சமைக்கணும். நெல்லிக்காவில் நெல்லிக்காவில் உங்களுக்கு சமையல் பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கிங்கோ, இல்லை நெல்லிக்காவை நறுக்கி முழுசாக வச்சு சுவாமிக்கு படைகள் பண்ணிக்கலாம். அது போக அன்றைக்கி தலவாழை இலையில் என்னென்ன சாதங்கள் நம்மளால் முடியுமோ சுவாமிக்கு உங்கள் வீட்டில் சமைக்க முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப, உங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப, உணவு தன்மைகளுக்கு ஏற்ப முழு சாப்பாடு, பாயாசம், வடை, என்னென்ன சுவாமிக்கு சந்தோஷமாக நீங்கள் செய்கிறீங்களோ அன்னைக்கு செஞ்சு சுவாமிக்கு படைகள் பண்ணி அந்த சாப்பாடை உங்களுடைய கைகளால் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காக்காய்க்கு துளி வைக்கணும். வச்சுட்டு அந்த விரதத்தை நிறைவு பண்ணி துவாதேசி அன்னைக்கு நிறைவு பண்ணி அன்று மாலை 6 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளுடைய பாராயணமோ அல்ல மகாலட்சுமி சம்பந்தமான பாராயணங்களோ எல்லாம் உட்காந்து பெருமாள் முன்னாடி பாராயணம் பண்ணி அன்னையோட நிறைவு பண்ணிக்கணும் இந்த விரதத்தை. ஐயா, விரதங்களை நிறைவு பண்ணியாச்சு, எப்போ தூங்கலான்னு அடுத்த கேள்வி நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம முழிச்சுருக்கணும் இல்லையா ஏகாதேசிக்கு, அது என்னைக்கு முழிக்கணும் அப்படின்னா ஏகாதேசி வருகின்ற 23 சொன்னோம் இல்லையா, அன்னைக்கு ராத்திரி முழுமையாக முழிக்கணும். முழிச்சுட்டு என்ன நம்ம உட்காந்து டிவி பார்க்கக்கூடாது, இல்லை பக்கத்தில் இருக்க கூட பேசக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச பெருமாளுடைய ஸ்லோகங்களோ பாராயணங்களோ யூடியூப்பில் போட்டு கேட்கலாம், நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இல்லை உடம்பு முடியாதவா இருக்கல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பாராயணங்களை ஒரு பேப்பரில் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்ற பேரில் எழுதிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம உடல் உபாதைகள் காரணமாகவோ அசதி காரணமாகவோ விரதம் இருக்கிறவாள் சிலவாளுக்கு உடம்பு தாங்கிக்காது. அந்த நேரத்தில் லைட்டாக நம்ம கண் அசந்துடும். யாராக இருந்தாலும் கண் அசந்துடும். இந்த விரதத்தை 10 வருஷமாக கடைப்பிடிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு கண் அசந்துருத்தோம் அப்படின்னா இது தெய்வ குத்தமாக நினைக்காதீங்கோ. அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை விழிச்சாச்சு அப்படின்னா கண்ணை முழிச்சதுக்கப்புறம் நாராயணருக்கு முன்னாடியோ இல்லை நீங்கள் ஸ்ரீமன் நாராயணரை மனசுக்குள்ளே நினச்சின்ட்டு சுவாமி எங்களை மன்னிச்சிருங்கோ, தெரியாமல் எங்களுடைய கண் அசந்தெடுத்து அடுத்த வருஷம் எங்களுடைய விரதங்களை முழுசாக கடைப்பிடிக்கிறதுக்கு உடல் ரீதியான தெம்பை கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விரதத்துடைய நாள் கிழமை திதிகளை பார்த்தாச்சு. 3 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 3 காலங்களில் என்னென்ன மாதிரியான விரத நிலைகளை கடைப்பிடிக்கணும், ஆரம்ப விரதம், மத்தியம விரதம், பூர்த்தி விரதங்கள் சொல்லியாச்சு. சரி சார், அந்த பூர்த்தி விரதம் மத்தியம விரதங்கள்லாம் சொன்னேலே, எனக்கு உடல்நிலைகள் சரியில்லாத சூழ்நிலை, எனக்கு சுகர் ப்ரெஷர் இருக்குது, இவாளெலாம் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னா வாவாளுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸோ உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய மினிமம் டிஃபன் என்ன எடுத்துக்கலாம், உப்மா, கிச்சடி, சப்பாத்தி 1 இந்த மாதிரி எடுத்து விரதத்தை கடைப்பிடிச்சிக்கலாம். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரியான விரதங்கள் கடைப்பிடிக்கிற நேரத்தில் பசிகள் வருது அப்படின்னா பழங்கள் சாப்பிட்லாம் கம்பல்சரியாக, வேறு எதுவும் உணவு ஐட்டமாக எடுத்துக்கப்படாது. இப்போ இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ பலன்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம விரதம் இருக்கிறதுனால இந்த பலன்கள்லாம் நமக்கு கிடைக்குமா? ஏன்னா விரதம் 3 நாள் இருந்துட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஏகாதேசி தூங்கலை,
இன்றைக்கி ஃபுல்லாக முழிச்சுட்டேன். காலம்புரை பெருமாள் தரிசனம் பண்ணியாச்சு, துவாதேசி பெருமாள் தரிசனம் பண்ணியாச்சு, சாயங்காலம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பூஜை புனஸ்காரங்களும் பண்ணியாச்சு, எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, பெருமாள் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. உங்கள் மனசை திடப்படுத்துகிறார், மனசை சஞ்சலமில்லாத நிவர்த்தியை கொடுக்குறார். எல்லாத்துக்கும் மனசஞ்சலம் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. குழந்தைங்களும் படிக்கலை, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, கடை விருத்தி ஆகலை, வியாபாரம் சரியாக நடக்கலைன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப சஞ்சலம். இந்த விரதம் இருக்கிறவாளுக்கு முதல்ல மனசு சஞ்சல நிவர்த்தி. ஏகாதசி விரதம்ன்றது பெரிய விரதங்கள்லேயே ஒரு மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவாளுக்கு முதல்ல மனசு சஞ்சல நிவர்த்தி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், புத்தியை தெரியப்படுத்துகிற சிரதா ஞானம். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும், சிரதா ஞானம். அந்த ஒரு ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். ஞானம்னா நம்ம சுவாமியார் ரிஷிகளாக போகிறதில்ல, எந்த நேரத்தில் எதை செய்யணும், எந்த நேரத்தில் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு யார் மூலமாவது நமக்கு சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை வழி நடத்தி சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், நமக்கு உடல் ரீதியான பலத்தை கொடுத்துட்டார், ஞானத்தை கொடுத்துட்டார். அப்புறம் வேறு என்ன கொடுக்கணும், நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுக்குறார். எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுக்கணும். அதுதான் இந்த விரதங்களை நம்ம கடைப்பிடிக்கிறோம். இந்த எல்லா விதமான சௌகரியங்களும் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா இந்த விரதத்தை முழுசாக நம்ம ஏற்றுண்டு பண்ணிக்கணும். இல்லை நம்மளால் முடிஞ்ச காலங்களில் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த ஏகாதசி விரதம் மகாபெரியவா அதுதான் சொல்கிறார். காஞ்சி காமகோடி மகாபெரியவால் நம்ம இந்த ஏகாதசி விரதத்தில் நினச்சிக்கணும். அவர் இந்த விரதங்களை ரொம்ப ஸ்ரத்தையாக, ரொம்ப நேமனிஷ்டையாக, அவ்வளோ ஒரு ஆச்சாரமான சூழ்நிலைகளில் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பார். இந்த விரதங்கள் கடைப்பிடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தசமி, ஏகாதசி, துவாதேசியில் மௌன விரதங்கள் இருக்குது. இந்த மௌன விரதங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னாடி ஒரு தொகுப்பில். மௌன விரதம் இருக்கிறவா அதிக ஜபம் எடுத்துக்கலாம். பேசினா ஒன்றும் பண்ண முடியாது, எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். உடலில் இருக்கக்கூடிய இப்போல்லாம் சொல்கிறாலே பாசிட்டிவ் எனர்ஜி அது குறையும். நம்ம இந்த விரத காலங்களில் ஏன் வீட்டில் உட்காந்து ஸ்லோகங்கள், பாராயணங்கள், சுவாமி பேர்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, மிச்ச பேச்சுகள்லாம் தவிர்க்கப்படும். அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதை பண்ணு, இதை பண்ணு, இந்த வேலைகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த விரதங்கள் கடைப்பிடிக்கிற காலங்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி அறைகளில் உட்காந்து பாராயணம், ஜபங்கள் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வந்துடுது. அதில் நீங்கள் போட்டு உங்கள் யூடியூப்பில் விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு கதைகள், விஷ்ணு புராணங்கள், கிருஷ்ண புராணங்கள், இந்த மாதிரி நிறையா இந்த கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட, விஷ்ணு சம்மந்தப்பட்டதை கேட்கலாம். அப்போ மகாலட்சுமி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி கேட்குறச்ச நம்ம உடம்பு மிக ஞானத்தை அடையக்கூடிய மிக ஒரு ரொம்ப இப்போ சொல்கிற மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு கூட எடுத்துக்கணும். முன்னாடி காலத்திலலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிலாம் கிடையாது. மனுஷன் எல்லாருக்குமே பகவானுடைய அனுகிரகம், பகவானுடைய அந்த ஒரு ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜின்னு இப்போ சொல்கிறேன், அந்த ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும். யார் எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு சந்தோஷமான நிலைகள், எல்லா விதமான சௌகரியங்கள், எல்லோரும் நல்லா இருப்பான். ஏன்னா அந்த காலத்தில் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டான். இப்போ ஏதாவது ஒன்றுனா பொருளை வேஸ்ட் பண்ணுறோம். அந்த வேஸ்ட்டு பண்ணுறது நமக்கு பாவத்தை உண்டு பண்ணும். அதிக தண்ணி கொட்டுறவா வீட்டில் லக்ஷ்மி தங்காது. இப்போ முதல்ல அதிக தண்ணி கொட்டுறதை நிப்பாட்டேன். அதிக சாப்பாடு கொட்டுறவா வீட்டில் அன்னப்பூரணி அடுக்கிறாங்க கிடைக்காது. இப்போ புக்கு, நோட்டு, பேப்பர்லாம் வச்சுட்டு இருப்பேன், அதெல்லாம் கிழித்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ சரஸ்வதி அனுக்கிறாங்க கிடைக்காது. இப்போ எவ்வளோ தப்பு நம்ம பண்ணுறோம் பாருங்கள். இவ்வளோ தப்பையும் நம்ம பண்ணிவிட்டு பகவான் எனக்கு ஒன்றும் செய்யலாம் படிப்படக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ, பணத்தை, ரூபா நோட்டை கிழித்து விளையாடக்கூடாது, சில்லறை காயினை தூக்கி போட்டு விளையாடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு மகாலட்சுமி அனுக்கிரகம் கிடைக்காது. இந்த ஏகாதசி விரத காலங்களில் முன்னாடி குழந்தையில உட்கார வச்சு, இப்போ உள்ள காலங்களில் நிறைய குறைஞ்சி போச்சு. இந்த ஏகாதசி விரத காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, முன்னாடி காலத்தில் பரமபதம் விளையாடுவான். பரமபதம் விளையாடும்போது மேலே, அதாவது இந்த பரமபதம் விளையாட்டினாலே என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பரமபத விளையாட்டில் பாம்பு, ஏணிப்படி ரெண்டும் இருக்கும். அந்த கேமில் பார்த்தீங்கன்னா, இப்போ கேம்னா தான் தெரியும், விளையாட்டுனா யாருக்கும் தெரியாது. இப்போ உள்ளவாளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த பரமபத கேம் அப்படி தான் சொல்லணும். அந்த விளையாட்டில் ஏணிப்படி, பாம்பு இருக்கும். இந்த ஏணிப்படியை மெல்ல ஏறி அப்படியே மேலே போனால் காய், பழம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னா கீழே வந்துடுவோம், மோட்சம். நம்ம லைஃப்பில் எப்படியெல்லாம் முன்னுக்கு ஏறணும்னு நம்ம பார்த்தா அந்த பரமபதத்திலே தெரியும். ஏணிப்படியில் கஷ்டப்பட்டு ஏறி மேலே போகும்போது இப்படி 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பாம்பு கொத்திடும். அப்போ நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே போனாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் நம்மளை துன்புறுத்தும்.
அந்த துன்புறுத்தலில் கீழே வந்தால் நம்முடைய முயற்சி போயிட்டே இருக்கணும், அந்த முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். கடைசியில் அந்த இடத்த அந்த கேமில் ஒரு எண்டிங் லெவல் வரும், ஒரு முடிவு வரும். அந்த இடத்துல போகும்போது நாராயணா மோட்சம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ எப்படி சுற்றினாலும் நம்ம அந்த கடவுள் நம்மளை எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல சௌகரியமாக வச்சுப்பார். அந்த கேமில் அப்படி தான் வரும். கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம கீழே வந்துடும். மறுபடியும் அதை நம்ம முயற்சி பண்ணி மேலே போகணும். அப்போ அந்த அந்த கேமுடைய எண்டிங் லெவல் கடைசியில் இந்த பரமபத முடிவில் வைகுண்டம் அடைஞ்சிட்டா பரமபதம் முடிஞ்சிடுதுன்னு சொல்லுவான். அப்போ எல்லாமே இறைவன் கையில் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முயற்சியும் மேற்கொண்டே இருக்கணும். முயற்சி செஞ்சால் தான் நமக்கு திருவினை ஆக்குன்னு சொல்லுவான். சிலவாக கேட்பா, அப்போ நாங்கள் முயற்சியே பண்ணிடுறோம், சாமி கும்பிட்றதில்ல அப்படின்னா. இப்போ தெய்வ மனுஷரூபியா அதான் சொல்கிறான். தெய்வ மனுஷரூபியா நமக்கு எப்படி தெய்வம் மனுஷரூபமாக வந்து உதவி செய்யும். இப்போ கூட ரீசெண்டாக அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்தது, போன வாரத்துக்கு முதல் வாரம் நம்ம சென்னையில் மிகப்பெரிய ஃப்ளட்டெல்லாம் வந்தது. இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் மக்கள் சந்திச்சிருப்பான். அதாவது வீடு தண்ணி புகுந்து, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல் நம்ம ஜனங்கள் எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். இப்போ எத்தனையோ தன்னார்வலர்கள், எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள், எத்தனையோ மக்கள் பணத்தை பொருட்படுத்தாமல் தன்னுடைய உடலால் உழைச்சிருக்கான். பல ஒரு போட்டை போட்டுன்னு எடுத்துகிட்டு வர்றது, சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது, கரண்ட் இல்லாதவால் வெளிச்சத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, இது எல்லாமே தெய்வ மனுஷரூபியம். இப்போ நம்ம வீட்டில் எல்லாரும் பூஜை பண்ணியிருப்பான். அந்த பிளட்டில் அடிப்பட்டவா எல்லாரும், அந்த தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிறவா எல்லாரும் கடவுளை தான் கூப்பிட்டுருப்பான். ஏன் எனக்கு ஏதாவது வழி காட்டுங்கோ, யாராவது இருக்கேலா எனக்கு உதவி பண்ணுங்கோ. எல்லாப்பே இந்த மனுஷ ரூபியாவாக கடவுள் போய் எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கான். எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள்லாம் கஷ்டப்பட்டுருப்பான், குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல், எல்லாத்தையும் கடவுள் படி அளக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இது உதாரணம் உங்கள் லைஃப்பில் நடந்ததே சொல்கிறேன். இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் அவர் கோவில் வாசலில் 10 பூக்கடை இருக்கும். 10 பூக்கடைக்கும் தினமும் வியாபாரம். எப்படி உங்களால் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யவே முடியாது. நம்ம உதவி செஞ்சுட்டு நம்ம மனசில் நினச்சிட்டே இருப்போம், இன்றைக்கி 10 ரூபா தர்மம் பண்ணிட்டோம், 20 ரூபா தர்மம். அந்த பகவான் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் சமநிலையாக படி அளக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு குழந்தை பிறந்தா, ஒரு வீட்டில் 4 குழந்தை பிறக்கிறது, 4க்குமே சமமாக போட்டாலும் இந்த காலத்தில் போட முடியாது. எனக்கு பத்தலை, உனக்கு பத்தலை. ஆனால் பகவான் எல்லாருடைய மனசையும் திருப்திப்படுத்துகிறார். அது மனுஷரூபியா. அந்த பகவான் வந்து மனுஷரூபமாக அந்த பூக்கடையில் ஒருத்தர் பூ வாங்குகிறார், இன்னொரு கடையில் ஒருத்தர் பூ வாங்குகிறார், இன்னொரு கடையில் ஒருத்தர் பூ, அன்றாட தேவையை நிறைவு செய்கிறார். இப்போ ஸ்ரீமன் நாராயணரை பார்த்துருப்பீங்க, எப்படி இருப்பார்? அழகாக ஜாலியாக அவருடைய ஆதிசேஷனுடைய பாம்பு வாகனத்தில் அப்படியே படுத்துட்டு இருப்பார். லக்ஷ்மி தாயார் காலை அமைக்கி விட்டுருப்பார். சிலவா கூட சொல்லுவாள், இந்த ஆண்களுடைய பாதத்தில் சனி பகவான் இருக்கார், பெண் அமைக்கினா சுக்கிரன் கை அமைக்கினா வருமானம் வரும்லாம் சொல்லுவாள். ஆனால் அந்த பகவான் எப்படி படுத்துட்டு ஜாலியாக இருக்கார் பாருங்க. நம்ம கூட சொல்லுவோம், என்ன இப்படி படுத்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வேலைக்கு ஆகுமா, வேலைக்கு போகணும் வரணும். நான் ஒரு படுத்துட்டு எல்லா வேலையும் இந்த லோகத்தை ரட்சணம் பண்ணுறாருன்னா பெரிய விஷயம் இல்லையா? நம்ம வீட்டில் சும்மா படுக்க முடியுமா? நம்ம சும்மா படுத்தோம்னா என்னென்ன பிரச்சனை வரும்? ஆத்துக்காரி வைவா, அம்மா வைவா, குழந்தைகள் சத்தம் போடுவா, என்ன இன்றைக்கி பூரா படுத்தே கிடக்கிறீங்க, பொழுதை கழிக்கிறீங்க, உங்களுக்கு வீடு முக்கியம் இல்லையா, வீட்டில் சம்பாதிக்கணும்னு தெரியலையா? நான் பகவான் என்ன செய்கிறார் பாருங்க, படுத்துட்டே இருக்கார். படுத்துட்டே இந்த லோகத்துக்கே ரட்சணம் பண்ணுறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்மளால் படுத்துட்டு என்ன பண்ண முடியும்? தூங்க தான் முடியும். ஆனால் அவர் படுத்துட்டு இந்த லோகத்துக்கு எல்லா விதமான சௌகரியம் கொடுக்குறாருன்னா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக பண்ணுறார். சிலவா சொல்லுவா, திருப்பதி போனால் திருப்பம் கிடைக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடச்சிடாது. அந்தந்த கோவிலுக்குன்னு ஒரு பிரார்த்தம், அந்தந்த கோவிலுக்குன்னு ஒரு வைப்ரேஷன், அந்தந்த கோவிலுக்குன்னு ஒரு நாமகரணங்கள், அந்த நாமகரணம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம். சரி சார், நீங்கள் விரதங்கள்லாம் இருக்க சொல்லிட்டீங்க, எல்லாம் பண்ணியாச்சு, இந்த துளசி எப்போ வாங்கி பூஜை பண்ணுறது அப்படின்னா, நம்ம 3 நாளைக்கு முன்னாடி விரதத்துக்கு முன்னாடியே துளசியை வாங்கி வச்சிடணும். வீட்டில் இருக்கிறவா பறிச்சுக்குங்க. எப்போ நீங்கள் துளசியை பறித்தாலும் துளசி செடியை தொட்டு கும்பிட்டு உன்னை நான் பறிக்க போகிறேன் கோவிச்சுக்காதான் சொல்லணும். நான் துளசி மகாலட்சுமி சமம். மகாலட்சுமியை நம்ம போய் டைரெக்டாக கேட்க முடியுமா? அப்போ மகாலட்சுமியோட பெர்மிஷன் நமக்கு வேணும். ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமான மருந்து குணம். ஒவ்வொரு செடியும் நீங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செடியை தொட்டு வணங்கி பறிங்கோ. நீங்கள் படக்குன்னு முடிச்சிட்டேன்னா அது உங்கள் பாவக்கணக்கில் வந்துடும். துளசி பறிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பிரார்த்தனை பண்ணி துளசி மாதாட்ட பெர்மிஷன் வாங்கி பறிச்சுங்கோ. துளசி மாதா பக்கத்தில் தான் ஆண்டாள் பிறந்தான். இப்போ அந்த மாதா எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருப்போம் பாருங்க, துளசி செடி. அதனால் நம்ம அந்த செடி மரமாக இருந்தாலும் கொடியாக இருந்தாலும் நம்ம பூவாக இருந்தாலும் பறிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பூக்கிட்ட பெர்மிஷன் கேட்கும். உன்னை பூஜை பண்ண போகிறேன், இந்த மாதிரி உன்னை சுவாமிகிட்ட வைக்க போகிறேன், எனக்கு நல்ல அனுக்கிரகத்தை கொடு, சௌகரியத்தை கொடு, மன நிம்மதியை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணி தான் பறிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு அப்படியே டபால் டபால்னு ஒடிக்கப்படாது. கருவேப்பிலை மல்லி மாதிரி, கருவேப்பிலை மல்லியுமே ஒரு விதமான மருந்து தான்.
நீங்கள் சமையலில் போடும்போது கூட மனசார போடும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சமையல் ருசியாக இருக்கும். இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் நம்ம செய்கிற எல்லாமே நமக்கு நல்லது பயக்கணும்னு நினச்சேன்னா நம்ம அந்த துளசி செடிகிட்ட பெர்மிஷன் கேட்டு வாங்கி வச்சுக்கணும். துவாதேசிக்கு முன்னாடியே பறிச்சிடணும். அப்போ தான் நமக்கு நல்ல சௌகரியத்தை கொடுக்கும். அந்த விஷயங்கள்லாம் 3 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் பறித்து ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பூஜைக்கு தேவையானது, விரதங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சில லேடிஸ்லாம் கேட்குறான், சுவாமி எங்களுக்கு மாதவிடாய் காலங்கள் வருது, இதில் எப்படி நாங்கள் சுவாமியை நினச்சிக்கிறது தப்பா சரியா? 100% நினைக்கணும். 100% நினைக்கிறதுல தப்பே கிடையாது. இந்த மாதவிடாய் காலங்களில் கோவிலுக்கு போகக்கூடாது, பூஜை அறைகளுக்கு போகக்கூடாது. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்து சுவாமியை நினச்சிக்கலாம். சுவாமி நினைக்கிறது பெரிய குத்தமே கிடையாது. இப்போ உடல்நிலை சரியாலும் ஆஸ்பத்திரியில் இருக்கா, கோயில் போக முடியுமா, படுத்துட்டே சுவாமியை நினைக்கிறாலும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். உங்களுக்கு இருந்த இடத்துல எல்லா சௌகரியமும் கிடைக்கும். ஆமாம், இப்போ நான் உங்களுக்கு இந்த சுவாமியை நினைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது யோகிராம் சூரத்குமார்னு ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருக்கார். அவர் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. யோகிராம் சூரத்குமார்னா டக்குன்னு தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். கொட்டாஜி சாமியார், விசிறி சாமியார், நாய் சாமியார்னு சொன்னால் தெரியும். அவர் நம்மளுடைய காஞ்சி காமகோடி வாழ்ந்த காலத்தில் நிகராக வாழ்ந்த ஒரு சித்தர். இவர்கிட்ட ஒரு பெண்ணு போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறான். அவன் மாதவிடாய் காலம் வந்துடுது, போக முடியலை. இப்போ அவள் வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்கான். சுவாமி ஐயா, நான் உங்களை திருவண்ணாமலையில் வந்து தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி உடல் உபாதைகள் ஆகிடுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சுவாமி அவருடைய சொப்பனத்தில் வந்து சொல்கிறார், இது உடல் உபாதை தானே தவிர கடவுளை தவிர்க்கும் தருணம் அல்ல. எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இரும்பல் சளி தும்பல் வருதோ அது மாதிரி இது ஒரு உபாதை. இந்த காலங்களில் இறைநிலையை நினைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எப்படி நீங்கள் கோவிலுக்கு போனால் தான் நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலங்களில் நீங்கள் நினச்சிக்கலாம். இது உங்களுக்கு மிகப்பெரிய சௌகரியத்தை கொடுக்கும். இப்போ அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சுவாமி பேர் வைப்பான். ஸ்ரீமன் நாராயணன், நாராயணான்னு கூப்பிடுவா, சத்யநாராயணா, வெங்கடேஷ், ஸ்ரீனிவாஸ், இந்த மாதிரி பெருமாளுடைய பேரை வைக்கிறதுக்கு எல்லாம். இப்போ நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை, தண்ணி எடுத்துகிட்டு வாடான்னா ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? ஸ்ரீனிவாசா தண்ணி கொண்டு வானா பெருமாளே நம்ம கைக்கு அந்த வியாதியை சரி பண்ணுவாங்க. கோவிந்தா தண்ணி கொண்டு வா அப்படின்னா இந்த கோவிந்தனுடைய ஜலத்தை குடிக்கும்போது நம்ம உடல் சரியாக. இதுக்கு தான் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு சுவாமி பேர்லாம் வைக்கலாம். சுவாமி பேர் வைக்கிறதுல எவ்வளோ பெரிய பலன் பார்க்கும். சுவாமி பேர் தான் வைக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் சீக்கிரம் கிடைக்கும். நீங்களும் சுவாமி பேர் அடிக்கடி சொல்லும்போது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். வேறு ஏதாவது ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் இதிலலாம் இப்போ வந்து நியூமராலஜி, அஸ்ட்ராலஜியில் பேர் வைக்கிறேன், நான் தப்பாக சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்றதுக்கு ஒரு சுவாமி பேரை வச்சுக்கோங்க. நியூமராலஜிக்கெல்லாம் சொன்ன பேர், இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு உண்டான ஆரம்ப பேர் வைக்கிறோம், இதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிற தப்புன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சுவாமி பேரை நீங்கள் கூப்பிடுங்க. வீட்டில் கூப்பிட்டு அவங்க வீடு சுபிக்ஷமாகும் இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை நாராயணான்னு சொன்னேன்னா அன்றைய பாவம் அன்றைய நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு குழந்தைகளுக்கு எப்படி பேர் வைக்கணுமோ சுவாமி பேரை வச்சு வீட்டில் கூப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் வெளியில் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக எடுத்துட்டாலும் சரி. இப்போ நம்ம இந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை பற்றி பார்த்து சொல்கிறதுக்கு நமக்கு வயசு பத்தா. அவ்வளோ தூரம் அந்த பெருமாள் எவ்வளவோ அனுகிரகங்கள் லோகத்துக்கு எவ்வளவோ பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ ஆழ்வார்கள் எல்லாம், பெரிய ஆழ்வார் வந்து பெருமாள்கிட்ட போய் கேட்குறார், பெருமாளே இந்த ஏகாதேசி காலங்களில் பாசுரம் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி. இப்போ அவர் வைகுண்ட ஏகாதேசிக்கு வர அந்த பக்கம் 10 நாளை பகல் 10 எடுத்துக்கோன்ற. சரி ரைட் எடுத்துட்டு பகல் 10 போயின்னு இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் ஒருத்தர் வரார் பெருமாள்கிட்ட போய், யா எங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு 100 பாடல்களை நாங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஒரு நாளைக்கு 100 பாடல் மேனிக்கு 1000 பாடல்களை. இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் 10 நாளை ரா 10 எடுத்துக்கோங்க அப்படின்றார். இப்போ ஒரு நாளைக்கு 100 பாடல் 1000 பாடல்களை பெருமாள் கேட்குறார். இப்போ பெருமாள் கேட்குறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா இந்த பாடலை பெருமாள் மூலமாக நமக்கும் கேட்க வைக்கிறார். இப்போ எவ்வளோ பெரிய பெருமாள் நமக்கு பண்ணுறார் பாருங்கள். இந்த வைகுண்ட ஏகாதசினால் பகல் 10 ரா 10 மூலமாக ஆழ்வார்கள் பாடக்கூடிய பாசுரங்களை இந்த பக்த கோடி மெய்யன்பர்களும் ஆன்மீக மெய்யன்பர்களும் கேட்டு பெருமாளுடைய அனுகிரகங்களை பெறுவதற்காக இந்த பெருமாளே நமக்கு எதை பண்ணியிருக்காருன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த அரங்கநாதர் எவ்வளோ பெரிய லீலையை பண்ணிவிட்டு அழகாக படுத்துன்னு இருக்கார் பாருங்கள். இந்த அரங்கநாதருடைய அவ்வளோ பெரிய மிகப்பெரிய இந்த சாதாரணமாக பண்ணிவிட்டு படுத்துன்னு இருக்கு. அது அரங்கநாதனால் மட்டும்தான் முடியும். ரங்கநாதர் கோவில்னா தான் தெரியும்.
ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாள், அப்போ உள்ள பெரியவாள்லாம், எங்கே சுற்றி ரெங்கனை சேவி அப்படின்னுவான். என்னடா இது எங்கே சுற்றி ரெங்கனை எப்படி சேவிக்கிறது அப்படின்னா, இந்த காலத்தில் ஏர்போர்ட் நிறையா இடத்துல வந்துருது, பஸ் வசதிகள் நிறையா வந்து, அப்போல்லாம் எதுனாலும் திருச்சி போய் தான் போகணும். திருச்சி தான் மெயினான பிளேஸாக இருந்தது. திருச்சி போனால் தான் ஒவ்வொரு ஊருக்கும் பெரிய பெரிய ஊர்களுக்கு போகிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அரங்கநாதர் எங்கே இருக்கார்? திருச்சியில் தான் இருக்கார். இப்போ அரங்கநாதர் எப்படி எங்கே சுற்றி ரெங்கனை சேவின்னா எல்லா இடத்துலையும் அங்கே போயிட்டு தான் போகணும், வேறு எங்கேயும் போக முடியாது. அப்படி ஒரு சிறப்பு மிக்க அரங்கநாதர் ஆலயம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன். பூர்வாசாடா அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளவாலாம் ரங்கநாதர் கோயில் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இது எல்லோரும் சொல்லியிருப்பான். அந்த தகவல் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவம். நான் பூரட்டாதி நட்சத்திரம் தான், நிறையா விஷயங்கள் எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஜோசியர் ஒன்று சொன்னாருன்னா அனுபவம் தான் ஜோதிடம். ஒரு நல்ல அனுபவங்கள் தான் நல்ல ஜோதிடர்னால சொல்ல முடியும். இப்போ ஜோதிடர் எல்லாருக்குமே தெரியும், சில ரகசியங்கள் சொல்ல மாட்டான். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளவா அரங்கநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டாலே நல்ல காரியங்கள் நடக்கும். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தோட நெருங்கி இருக்குது அரங்கநாதரில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும், எனக்கு 100% சக்ஸஸ் ஆகிடும். பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளவாலாம் அவ்வளவு அரங்கநாதருடைய மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுவார். இதை நம்ம அரங்கநாதருக்குடைய எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி பண்ணக்கூடியவர் மகாலட்சுமியை பக்கத்திலேயே வச்சுருக்கேன். அந்த மாதிரி இந்த ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்கிறவாளுக்கு மனம், உடல், ஞானம் மூணையும் நமக்கு ஒரே நேரத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய நாள் இந்த ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதத்தில் என்னென்ன பயன்கள் இருக்குது, அதை பற்றின சிறப்பு தகவல்களையும் அதை பற்றின சிறப்பு விஷயங்கள், என்னென்னைக்கு விரதம் இருக்கணும், எப்படியெல்லாம் கடைப்பிடிக்கணும், அதை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருக்கோம். எல்லாம் வல்ல அரங்கநாதருடைய அருளாலும் மகாலட்சுமி பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாசனுடைய அருளாலும் இந்த ஏகாதசி விரதங்களை எல்லோரும் கடைபிடித்து எல்லா விதமான நன்மைகளும் பெற வேண்டும் என அரங்கநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.